குட் ஈவினிங். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா எங்கள் அத்தா வீட்டுக்கு தான். ஏன்னா எங்கள் அத்தா எங்களுக்கு விருந்து கொடுக்குறாங்க. நானும் பட்டுவும் அப்புறம் அத்தை, தாத்தா, பாட்டி எல்லாருமா சேர்ந்து தான் நாங்கள் போயிருந்தோம். ஆக்சுவலாக எங்கள் வீடு இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ சீக்கிரமாக நாங்கள் போயிட்டு அவங்க வீடு நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக இவங்களுக்கு இந்த டெக்கர் பண்ணுறது, இந்த கிராஃப்ட் பண்ணுறது இதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தேன். எனக்கெலாம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது, ஜீரோ இன்ட்ரெஸ்ட். நாங்களாம் தூங்கிட்டே இருக்கக்கூடிய பர்சன் நான். ஆனால் இங்கே எல்லாத்தையும் நீட்டாக வச்சுருந்தாங்க. கிச்சன்லாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நீட்டுன்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. அழகாக டெக்கர் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் எங்களுக்காக எல்லாமே குக் பண்ண ஒரு ஜீவன் இவங்க தான். அப்புறமா நான் ஏதாச்சும் என்னோடய சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். சரி, நம்ம அவங்க என்னெல்லாம் குக் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? ஸ்வீட் கார்ன் சூப் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறமா பாயாசம் சூப்பர். எனக்கு நார்மலாகவே பாயாசம் ரொம்ப பிடிக்கும். பாயாசம் நல்லா இருந்துச்சு. அண்ட் சிக்கன் கிரேவி இதுவும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே நல்லா குக் பண்ணுவாங்க. இது சிக்கன் சுக்கா இதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் மோர், அப்புறமா ரசம் நல்லா இருந்துச்சு. எனக்கெலாம் ரசம் அப்படி வராது, ஆனால் ரசம் நல்லா இருந்துச்சு. அப்புறமா அப்போ தான் என்னது சிக்கன் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதம் நல்லா இருந்துச்சு. அண்ட் சிக்கன் ரொம்ப ஜூஸியாக நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லோரும் நல்லாவே சாப்பிட்டோம். அப்படி ஃபுல்லாக சாப்பிட்டோம். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஹாட்ஸ்டாரில் ஆச்சாரியான்னு ஒரு படம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அப்படி நல்லா பார்த்துட்டு ஒரு டீயும் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி வீடியோவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.